ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் வள்ளி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி டிவோர்ஸும் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை தாங்க போட முடியும், அவ்வளோதான் எங்களால் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 3 அக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் ஓரளவு படிச்சிருந்தா பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஆதிரா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் பார்க்குறதாவும், ஸோ இவங்க வந்து ஜாபுக்காக ஒசூரில் தங்கி வேலை பார்த்துட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுனால இவங்க வேண்டான்னு விவாகரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இவங்க வந்து ஒசூரில் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி வந்து வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய நேட்டிவ்னு பார்த்திங்கன்னா தர்மபுரியை சார்ந்தவங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி படித்திருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் ஓகே, நல்ல ஒழுக்கமானவராக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மணமகனுக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வாடகை வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் மணமகன் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும், மனைவி இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நான் படிச்சல சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.